Hello everyone. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போற ரெசிபி குழம்பு மிளகாய் தூள். இது எப்படி பண்றதுன்றது பார்க்கலாம். இந்த மிளகாய் தூள் தான் என்னோட எல்லா ரெசிபிலயும் நான் ஆட் பண்றது. நான் வந்துட்டு 100 grams மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு 150 grams தனியா. இந்த மிளகாய் தனியா இது ரெண்டுத்தையுமே நல்ல வெயில்ல காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். நான் மிளகாயில இருக்க காம்பெல்லாம் எடுத்துட்டேன். உங்களுக்கு வேணும்னா அதோடயும் நீங்க போட்டுக்கலாம். நான் யூசுவலா போடுறது கிடையாது. அண்ட் கருவேப்பிலை, இந்த கருவேப்பிலையுமே வெயில்ல ட்ரை பண்ணக்கூடாது. வீட்லயே கருவேப்பிலை வாங்கி நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு பிளேட்ல கொட்டி வச்சிருங்க. ஒரு 1 வீக் நீங்க அப்படியே அந்த பிளேட்ல உங்க கிச்சன்லயே வச்சுட்டீங்கன்னா நல்லா ட்ரை ஆயிடும் இந்த மாதிரி. இது 1 கப் எடுத்து வச்சிருக்கேன். தோரம்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள்ஸ்பூன், சோம்பு 1 டேபிள்ஸ்பூன், பெப்பர் 2 டேபிள்ஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன். இவ்வளவுதான் இதுக்கு வேணுங்கிற இன்கிரீடியன்ஸ். இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி 100 grams ஆஃப் மிளகா, 150 grams ஆஃப் தனியா. இது நீங்க குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணும்போது அதுக்கு தகுந்தாப்புல எல்லா மசாலா ஐட்டமையும் வந்துட்டு நீங்க இன்க்ரீஸ் பண்ணிடணும். இப்போ இதை எப்படி வறுக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ கடாய் காய வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு 1 by 1 நம்ம போட்டு வறுக்கணும். ஃபர்ஸ்ட் தோரம்பருப்பு ஆட் பண்றோம். தோரம்பருப்பு எனக்கு தோரம்பருப்பு வறுபடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இதுல மிளகாய் தனியா நீங்க வறுக்க கூடாது, ஏன்னா ஆல்ரெடி நம்ம அதை வெயில்ல காய வச்சு எடுத்து வச்சிருக்கோம். தோரம்பருப்பு, மிளகு, சீரகம், சோம்பு, வெந்தயம் இதெல்லாம் மட்டும்தான் நாம வறுக்கணும். இந்த மசாலா தான் நான் வந்துட்டு எல்லா நீங்க எக்ஸப்ட் நார்த் இந்தியன் ரெசிபிஸ், நம்ம சவுத் இந்தியன் செய்யற எல்லா சாம்பாருக்கு, குழம்புக்கு, வத்த குழம்பு, புளி குழம்பு, மீன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரைக்கு கூட நீங்க இதை போட்டு பண்ணீங்கன்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நீங்க நான்வெஜ் பண்றது, மட்டன் குழம்பு வைக்கிறதாகட்டும், எல்லாத்துக்குமே நீங்க இந்த மசாலா ஒன்று அரைச்சி வச்சிட்டீங்கன்னா போதும். எல்லா ரெசிபிஸ்க்கும் நீங்க இதை ஆட் பண்ணிடலாம். இப்போ வெந்தயம் ஆட் பண்ண போறோம். வெந்தயம் போட்டு லேசா வறுக்கணும். இது லேசா, ரொம்ப நேரம்லாம் வறுக்க கூடாது, ஃபியூ செகண்ட்ஸ் தான் பண்ணணும் நம்ம. இப்போ மிளகு, இப்போ இதுல சீரகம் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து சோம்பு. இது எல்லாமே லேசா வறுபடணும். கருவேப்பிலை ஆட் பண்ணும்போது கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இந்த ஹீட்லயே லேசா, ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்துட்டு அதை ஷேடோல ட்ரை பண்ணி வச்சிருக்கோம். அதனால நீங்க ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பிலை போட்டுட்டு நீங்க பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இது இந்த கடாயிலேயே வைக்க கூடாது, ஹீட் ஜாஸ்தி ஆச்சுனாக்கா உங்களுக்கு டேஸ்ட் மாறிடும். இவ்வளவுதான், நம்மளோடது மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இதுல கருவேப்பிலை போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி நம்ம பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்ல டேஸ்ட் இருக்கும் உங்களுக்கு இந்த மசாலா எல்லாத்துலயும் ஆட் பண்ணீங்கன்னா. இப்போ நம்ம இதை பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, எல்லாத்தையும் வறுத்ததை நான் பிளேட்ல போட்டு வச்சிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் மொத்தமா நீங்க மிஷின்ல கொடுத்து தூள் அரைச்சி எடுத்துட்டு வந்துடணும். நான் அரைச்சிட்டு வந்தது எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். நான் இது மிஷின்ல அரைச்சி வச்சிருக்கேன். நல்ல கலரோட மணக்க குழம்பு மிளகாத்தூள் ரெடியா இருக்கு. இது நீங்க மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் 100 grams போட்டா இவ்வளவுதான் வரும் உங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் கூட நீங்க ஒரு 1 kg போட்டு அரைச்சு வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு பெட்டரா இருக்கும். ஒரு 2 months நீங்க யூஸ் பண்ணலாம். நல்ல ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருங்க. எல்லா ரெசிபீஸ்க்கும் நீங்க இதை ஆட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.